மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிப்பதாக கூறி வாகன ஓட்டிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் விக்னேஷ். வணக்கம். ஏற்கனவே பலமுறை இந்த கப்பலூர் சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிப்பது தொடர்பாக பல்வேறு புகார்கள் வந்தது, பல்வேறு கட்ட போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டன. தொடர்ந்து இந்த நிலையானது நீடித்து வருகிறது. என்ன நடந்தது, தற்பொழுது சூழல் அங்கு எப்படி இருக்கிறது? விரிவான விவரம். நிச்சயமாக, அதாவது கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களை கட்டணம் செலுத்த சொல்லி வற்புறுத்தும் சுங்கச்சாவடி ஊழியர்களை கண்டித்து வாகனங்களை கப்பலூர் சுங்கச்சாவடியை மறைத்து நிறுத்தி வைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஜூலை 29 நடைபெற்ற போராட்டக்காரர்களை அழைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் 2020 நடைமுறைப்படி உள்ளூர் வாகனங்கள் கட்டணம் செலுத்தாமல் செல்லலாம் எனவும், இந்த சுங்கச்சாவடியிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் முதல் 10 கிலோமீட்டர் உள்ள உள்ளூர் வாகனங்கள் ஆதார் அட்டையை காண்பித்து கட்டணம் செலுத்தாமல் சென்று வரலாம் என அமைச்சர் மூர்த்தி அறிவித்திருந்தார். இந்த நிலையில் எழுத்துப்பூர்வமாக இந்த போராட்டக்காரர்கள் கேட்டிருந்த நிலையில் அதற்கு எந்தவித முடிவும் எட்டப்படாத நிலையில் கூட்டரங்கில் இருந்து போராட்டக்காரர்கள் அந்த கூட்டத்தை புறக்கணித்து விட்டு வெளியே சென்ற நிலையில் அதனைத் தொடர்ந்து ஜூலை 30 மிகப்பெரிய அளவில் உண்ணாவிரத போராட்டம் மற்றும் கடையடைப்பு போராட்டமானது சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் உட்பட்ட பலரும் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த நிலையில் இன்று அதிகாலை உள்ளூர் வாகன ஓட்டிகள் கப்பலூர் சுங்கச்சாவடி கடந்து செல்ல முற்பட்ட பொழுது கட்டணம் கட்டிவிட்டு செல்லுமாறு கப்பலூர் சுங்கச்சாவடி நிர்வாகம் மீண்டும் தெரிவித்த நிலையில் இதற்கு அமைச்சர் மூர்த்தி அறிவித்த நிலையில் எந்த ஒரு எழுத்துப்பூர்வ ஆதாரங்களும் இல்லாததால் நீங்கள் கட்டணம் செலுத்திவிட்டு செல்ல வேண்டும் என சுங்கச்சாவடி நிர்வாகம் அடாவடி காட்டுவதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இந்த நிலையில் கட்டணம் செலுத்துமாறு ஊழியர்கள் தெரிவித்ததால் உள்ளூர் வாகன ஓட்டிகள் கப்பலூர் சுங்கச்சாவடி ஊழியர்களுக்கு இடையே அவ்வப்போது வாக்குவாதம் ஏற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கௌதமி, கள நிலவரம் தொடர்பான விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.